பெரியார்களே, முபாரக்கான மஜ்லிஸில் ஜெயனால் குத்பர் ரப்பானி போலீஸ் மதானி செய்தான் செய்த அப்துல் சோதர் ஜீரானி கல்வா பார்வதி அவருடைய மஜ்லிஸில் ஒவ்வொரு நாள் ராயப்படும் உபாதைகளும் தெரிஞ்சல இதை பற்றி கிடைக்க வேண்டும். அதில் முக்கியமாக நம்முடைய எல்லா நசீபுகளுக்கும் பெரியார்களுடைய துவா பரக்கத்து முக்கியமாக இருக்கு. துவா பரக்கத்து வேணும். அதில் சொல்லுவோம், கருவிலேயே திருவுடையார் ஆதியிலேயே ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு இதை பார்க்குற நேரத்தில் முத துவா முக்கியமாக இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நம்ம பெற்ற தாய் தகப்பனுடைய துவா பறக்கிறது அதிகமாக வேணும். தாய் தகப்பனுடைய துவா பறக்கிறது முக்கியமாக வேணும். ஏன்னு சொன்னால் இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் கையில் 10 லட்ச ரூபாய் இருக்கு, வேண்டிய சாமான் வாங்கிக்கணும். கழுவுறதுக்கு செலவாக இருக்குது, வேலைக்காரர் மட்டும் வாஷிங் மிஷின் வாங்கிக்கணும், அயன் பாக்ஸ் வாங்கிடலாம், ஃப்ரிட்ஜு வாங்கிடணும், எல்லாம் டிவியா டெக்கா எது வேணாலும் வாங்கிடலாம். போட்டு கேரண்டி போட்டு வாரண்டி வாங்கி தந்துடுவோம். பவர் சப்ளை அங்கே வைக்கணும். பவர் சப்ளை அங்கே வாங்கணுமா? பவர் சப்ளை எங்கே இருக்கணும்? அது வீட்டில் இருக்கணுமே. வீட்டில் பவர் சப்ளை இருந்தால் தான் இந்த ஏசியை கொண்டு பார்த்துக்கிட்டு போட்டால் ஏசியில் குளிர் வரும், தெரிஞ்சால் ஃப்ரிட்ஜில் குளிர், ஹீட்டரில் சுடு தண்ணி வரும். சாமான்களை அங்கே இங்கே வைக்கணும். இனிமே எங்கேயுமே எடுத்துகிட்டு வந்துடலாம். அவர்கிட்ட ஓதலாம் புஸ்தகத்தை படித்து கரைச்சி குடிச்சு இனிமே வந்துடும். இனிமைகள்லாம் இருக்கும். அந்த இனிமை நமக்கு புரோஜனம் கொடுக்கணுமே. புரோஜனம் கொடுக்கணுண்டா அங்கே பிளஸ்ஸிங்ஸு இருக்கணுமே. பிளஸ்ஸிங்ஸ் இல்லாட்டி குறிப்பாக மாதா பிதாக்களுடைய அந்த துவா பரக்கத்தை தமிழில் சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம். மாதா தாய் பிதா தாபம் குரு சேகுமார் ஆசிரியர் தெய்வம். அப்புறம்தான் உனக்கு தெய்வத்துடைய கலாச்சாரம் பண்ணி இருக்கு. ஒரு ஆள் தாஜ்மஹால் பார்க்க போகணும்னு ஆசைப்படுறோம். தாஜ்மஹால் பார்க்க போகணுன்னு ஆசை போட்டால் முதல்ல இந்திய விசா வேணுமா? இந்திய நாட்டில் கால வைக்கணும். இந்திய நாட்டில் கால வச்சா மட்டும் கூட அது இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துக்குன்னா அந்த அமைப்பு அந்த ஸ்டேட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் அந்த சிட்டிக்குள்ளேயும் போய் நுழையணும். ஆக்ரா சிட்டியில் இந்தியாவுக்குள்ள நுழையணும். அது இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் இருக்குதா, அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போய் நுழையணும். அதுக்கு பிறகு ஆக்ரா சிட்டியில் போகணும். அதுக்கு பிறகு தான் தாஜ்மஹாலில் தரிசனம் கிடைக்கும். தெரிஞ்சா அப்படி இருக்குது. சில ஆளுக்கு டைரெக்டாக போயிடலாம்னு சொல்கிறார். ஒரு ஆள் போய் சொன்னா ஷேக் நாஜ்முல் ரலியல்லாஹு அவருடைய இருக்கிற ஷேக்னா வேணுமா? அப்படி எங்களுக்கு தான் புக்ஸுக்கிற கிதாபிக்கிறேன். நீ கூட ஒரு பார்வை பார்த்துட்டு உனக்கு அல்லாட நிற்க வேணுமா? உனக்கு என்ன யாருக்கு மிச்சம் இறங்குச்சு? அந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு சுன்னத்தை வச்சிருந்தானே. அவளுக்கு ஒரு சுன்னத்தை வச்சிருந்தான். அவருக்கு புக்ஸை கொடுத்தான். புக்ஸை கொடுத்துட்டு எல்லாம் வச்சுட்டு மேராஜிக்கு நேராக தூக்கிக்க வேண்டியதானே. அப்படி தூக்காம நேராக எங்கே போக வச்சான்? பைத்துல் முகத்தஸுக்கு போக வச்சான். இது பள்ளியில் இருக்க பொறுமதியான பள்ளி. சிட்டியை பார்த்தாலும் பட்டியை பார்க்கணும்னு தேவைக்கு பட்டியில் உள்ளவங்க சிட்டிக்கு போகணும். பொண்ணுக்கு 1 லட்சம் சவாக்குள்ள இடத்துலேருந்து 25,000 எடுத்து போகணுமா பள்ளிக்கு. அப்போ பாரக்னா ஹவுங்கிறான், சுற்றி பறக்கத்தி செய்தோங்கிறான். அது யாரு? அவங்களுடைய 4 ஃபாதர்ஸ். சரினா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதைகள், அவங்களுடைய ஆபாக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட நாதாக்கள். கிட்டத்தட்ட 70,000 நபிமார்கள் அந்த பைத்துல் முகத்தஸ் சூழ உள்ள இடங்கள்ல அவங்க மறைஞ்சு பார்த்தா இறங்கியிருந்தாங்க.
என்ன இன்னைக்கு கலியில் போட்டோன்னா இன்னைக்கு கலிலின்னு ஒரு இப்ராஹிம் கலீல் அலைஹிஸ்ஸலாம், மூசா கலீமுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் யாராங்க அது பைத்துல் முகத்தஸ் சமைப்பில் எல்லாம் சுற்றி வர அங்கே கொண்டு போய் வச்சு அவர்களை அவ்வளோ நபிமார்கள் 1,24,000 நபிமார்களும் வந்து அவங்களுக்கு சாபா செய்தாங்க. அதுக்கு மேலே தூக்கணும். தூக்கி அடிசல வருஷத்துக்கு முன்னால் முதல் வானம் 2ஆம் வானம் இப்படி 7 வானத்தையும் போய் அவங்களுடைய 4 ஃபாதர்ஸ் எல்லாம் பிளஸ் பண்ணாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 1ஆவது வாரத்தில் பார்த்தா ஒரு நேரம் அப்படின்னா ஒரு வானமாக போய் ஒரு ஆட்களை பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா அவளை பற்றி சொன்னாங்க இஸ்மோ அஹ்மத் வருவான்னு சொல்லி நபி அந்த ஈசா. மூசா நபியை பார்த்தா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் தான் அரிசலுக்கு போய் பெய்கிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு போனோம். சித்தரத்துல் முந்தஹா வரையும் கூப்பிட்டு போயிட்டு இனி நியாயமா உங்களை ரப்போட இது உங்கள் பாடு ரப்போட பாடு இது நான் இதுக்கு மேலே என்ன விட்டுருவோம், இதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம காயில் கருப்பி போங்கன்னு சொல்லி அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சித்தரத்துல் முந்தஹா வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு உறுதுணையை கொடுத்திருந்தான். ஏன்னா உறுதுணையா கொடுத்திருந்தானே சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தன்னுடைய தெளிவான நூறான முகத்தை அல்லாஹ் ஜில்ஷான் தன்னுடைய நிக்காவை காட்டுறதுக்குன்னா ஹபீபே என்னுடைய நிக்காவை நீங்கள் பார்க்கணுமா, அதுக்கு முன்னே என்னுடைய மஹபூபுகளான அவுலியா அல்லாஹ் யார் அன்பியாக்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அன்பியாக்களும் நபிமார்கள்னு சொல்கிறோம். அவ்வளோ அவுலியாக்கள் அதோட நேசர்கள். என்னுடைய திருமுக காட்சியை பார்ப்பதற்கு முன்னால் என்னுடைய தீதார் சரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய மஹபூபுகளான நாதாக்களான அவங்களுடைய முன்னோர்களான அவங்களே தீதார் சரி என்னது காட்சியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் தன்னுடைய காட்சியை சொன்னான். உனக்கு மட்டும் என்ன ஹாட்லைன் தர்றானா அப்படின்னு கேட்டாங்க. விளங்குதா? அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னத்தை ஏற்படுத்தினான். தன்னுடைய காட்சியை கொடுக்கறதுக்கு முன்னால தன்னுடைய மஹபூபுகளான அவுலியாக்களான அன்பியாக்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு பேருடைய நிக்காஹ் சந்திப்பு கிடைச்ச பிறகுதான் தன்னுடைய உனக்கு மட்டும் என்ன தனியதா வரான், உனக்கும் உன்னுடைய ஷேக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூக்கிட்டு போன மாதிரி அந்த இடத்துல வச்சு இந்தா ஓம் ரப்பு உன்பாடு ஓம்பாடு ரப்புல பாடு போ ரொம்ப நாளைக்கும் போன சொல்ற வரைக்கும் உனக்கு ஒரு முர்ஷிதில இது இல்லாமல் உனக்கு அதை நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ எல்லாத்துக்கும் பிளஸ்ஸிங்ஸ் வேணும். முன்னோருடைய நாதாக்களுடைய ஒரு பிளஸ்ஸிங்ஸும் அவங்களுடைய இதுவும் நமக்கு தேவைப்படுது. எத்தனையோ சரித்திரங்கள்ல அமைப்புகள்லாம் இருக்குது. தாய் காப்பருடைய துவாபர்கள் இருந்தால் தான் கதை நடக்கும். அதுலேயும் சொல்கிறா குறிப்பா அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தை இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயப்பட வேண்டிய அளவுக்கு பயந்து கொள்ளுங்க. சொல்லிவிட்டு நீங்கள் முஸ்லீம்களாக வேண்டி மொத்தா போகணும். சட்டப்படி லாஜிக்காக சொல்கிறதா இருந்தால் என்ன சொன்னோம், யா யுன்னாஸ் இப்போ மனிதர்களை எப்படி நடப்பீரா ஏழைகிட்ட நடக்கல ஒப்புக்குள்ள அப்படி சாவறதுக்கு முன்னால களிமா ஒத்துக்கொண்டு இங்கே வாங்கன்னு சொல்லிக்கணும். ஏன்னா யா யுன்னாஸ் இந்த யா பண்ணி ஆதம்னு சொல்லி யாய வல்லதீனா ஆமன்னு சொன்னா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயப்படுற அளவுக்கு பயந்துக்கலுங்க. சாவர நேரத்தில் முஸ்லீம்களாக வேண்டி சாவன்னாண்டா அப்படின்னா இது சொல்லி ஆயத்து வந்தோம்னா உமர் இல்லாத மகனா அப்துல்லா உமர் இல்லாத நாய் செல்லம் நியாயமே தாய் உள்ளதுன்னா ஆமான்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ எங்கெல்லாம் எத்தனை பேர் ஈமா மாதிரி சாவறதுக்கு ஆள் இருக்கா? ஈமா இல்லாமல் செத்துருவாங்களா? நாய் சொல்லலாம் அமைதியாக. அப்படி இருக்க போய் தானே அப்படி அப்படி சொல்கிறான். முஸ்லீமா இருக்கிறது பெருமைக்குரியது இல்லைல்ல. முஸ்லீமா இருக்கிறது மட்டும் இல்லை, மறையிற நேரத்தில் முஸ்லீமா மறையணும், கனிமாவோட மறையணும். அதான் உடனே நியாயமே அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன மாதிரி சொல்லித்தாங்கன்னா நியாயமா அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ அவங்க ஈமான் சலாமத்து ஒரு தொழுகை சொன்னாங்க. சலாத்துல் ஹிஃபுல் ஈமான், ஈமான பாதுகாக்கிற தொழுகை. மாறிக்கு தொழுனா மாறி சுண்ணத்து தொழும். சுண்ணத் தொழுன பிறகு சலாத்துல் ஹிஃபுல் ஈமான், ஈமான காகமானம் செய்யக்கூடிய
பிரகாஷ் நபிகள் சுன்னத் ஆஜத் ஆத்தியா சூறாவான பிறகு இன்னா அன்சல்னா சூறாவும் ஒரு பயணம் உள்ளதாக உள்ளதரப்பன் போல உள்ளதரப்பன். ஆக பாத்தியா செடி கொண்டு இன்னா அன்சல்னா உள்ளதாக உள்ளதரப்பன் ரெண்டு காலத்தோடும் ஈமான் வேலை இஸ்லாத்தின் வேலையாக மறைவீடு உமக்கு ஏன்னா ஈமானில் சக்கா இஸ்லாத்தில் ஒரு குழப்பமா அதான் வராமல் அதான் ஈமான பாதுகாப்பான அவர் சொன்னாங்க. அதை போல மெய்ஞான சொல்ல நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவளை பற்றி நேற்று சொன்னோம். அப்படிப்பட்ட மேதாக்கள் இன்னைக்கும் அவள் ஹயாத்தா இருக்கிறார். கழுத தஞ்சாலோட போய் மோதி சண்டை காட்டு தஞ்சாவோட வெட்டுவோம். வெட்டி மோதா போயாச்சா நான் பாருங்க டாக்டர்லாம் பாருங்க மோதா போயிட்டாரா எல்லாம் முடிஞ்சிச்சா ஒன்றுமில்லையா துண்டு. இப்போ நான் விரும்புகிறேன் எழுப்போ என்ன எழுப்பான் நீ காஃபியர்டா காஃபியரா அப்படின்னு சொல்லுவேன். பாருங்க மறுபடியும் விட்டுறேன் மறுபடியும் பாருங்க எல்லாரும் அப்புறமெல்லாம் இப்போ உயிர் இருக்கா உயிர் மறுபடியும் நீ காஃபியர் ரெண்டு தடவை மூணாவது தடவை எடுக்க முடியாது. அதோட தான் சண்டை நடக்குன்னு போகிற நேரத்தில் அவன் தம்பிச்சோட போவான் தூக்கி போட்டு அவனெல்லாம் சேர்ந்து இப்போ டெல்லி ஏர்போர்ட் இருக்குது இல்லை அந்த ஏர்போர்ட் அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல திரும்பி விட்டுருவாங்கன்னு அப்போ தஞ்சாலுக்கு மையத்தை இருக்கிறதுக்கு ஆட்கள் கொடுத்தாங்க. அதுக்கு தான் ஈமான்டா என்ன அவளியா தானடா என்கிற இடத்துல 64 லேசான ஆள் இல்லை என்ன ஆபரேஷன் சாதிமா அவள் நேராகவே போய் அவளை தர்பீக் செய்தா. ஆமாம் அப்பேற்பட்ட ஆட்களோடு ஜிஸ்மல் வார ஒவ்வொரு ஹர்ஃபாக கட்டி ஒரு விளக்கம் கட்டி கடைசியில் சொன்னான் 64 சொன்னான் நன்னபியை ஓர் நோக்கியும் நான் தெரிசியாதிருந்தாள் என்னை நான் முகமீனான் அவனாய் என்னை நன்றோதினகம். அப்பேற்பட அந்த நாதாக்கள் சொல்றா என்ன சொல்றா சொல்லக்குள்ள அவுலியாக்களுக்கு கராமத்து அது இதெல்லாம் இதெல்லாம் அவுலியாத்தனத்துக்கு சருத்தா சொன்னா அவர் சொல்றா சொல்லக்குள்ள இல்லாமனோ குழியுள்ள பேடு உள்ள மாயிப்பா கடல் நாதாக்கள் சொன்ன இதை சொல்லக்குள்ள சொல்றா ஆலி கடலை பருத்தினாலும் அமரர் பந்தேவல் செய்திட்டாலும் நாளும் மழை பெய்ய வைத்திட்டாலும் நலமாம் பானமுட்டும் பறந்திட்டாலும் வாழாம் சவம் பேச வைத்திட்டாலும் பகரும் பொன்வொலி வைத்திட்டாலும் வாழும் தௌஹீது இது இல்லை என பழுத்தினார் எங்கள் நபி ரசூல் சொல்றாங்க. நான் சொல்லுவார் இதை கேட்கணும்ல ஆழி கடலை வருத்தினோம் போய் நமக்கே இந்த பக்கம் சுற்றி வர ஸ்ரீலங்கால எங்கே போனாலும் கடலை பார்த்தோம். ஒரு 100 மைல் அங்கே எங்கே போனால் பார்த்துக்கணும். இந்தியா போல இடத்துல இந்தியாவில் எத்தனையோ ப்ரொவின்ஸ் இருக்கு. கடலை இந்தியாவில் 100 வயசு வாங்க கடலை பார்க்காமையே மொத்தம் போகிற ஆளுக்கு எத்தனையோ பேர் இருப்பான். ஏன்னா இங்கே போகிறந்தனும் ஒரு 500 கட்டை போகணும், அந்த பக்கம் போனால் 500 கட்டை, இந்த பக்கம் அப்படி இருக்கும். அவங்க போய் பார்க்கணுமே எத்தனையோ ப்ரொவின்ஸ் சுற்றி வர கடல் இல்லை. சரி இந்தியாவில் ப்ரொவின்ஸ் சொல்லி ஸ்டேட்ஸ் அப்படி இருக்குது. எத்தனையோ நாடுகள் கடல் இல்லாத நாடு இருக்குமே பார்க்கறதுனா ஜியோகிராஃபி எடுத்து பார்த்தா போரத்தை எடுத்து பார்த்தா அந்த நாட்டுக்கு சுற்றி வர நாடுகள் தான் இருக்கும் போதே பாலவனா அது இருக்கு கடல் இருக்கு. அவங்க இடத்துல கடல் பார்க்காத ஊருக்கு வந்துருக்கணும்னா கடல் பார்த்துருக்கியா நீங்கள்லாம் கடல் பார்க்கணுமா பாருங்க கடல் போசணுமா இதுதான் கடல் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இருக்கணுமா கடல் கொண்டு வச்சுட்டாங்க. ஆடி கடலை வருத்தினாலும் பெண்கள் பெரிய பெரிய பெண்கள் மழை தீவிர பெண்கள்லாம் கையை கட்டி மகாத்தியா முதலாளி தெய்வம் என்று அவளுக்கு சின்ன பகிரமா செய்த ஜானிஜர் தான். ஏன்னா நாளும் மழை பெய்ய வைத்தோம். மழை இந்தியா எத்தனை வருஷம் அப்படியா? சரி டெய்லி 1 hour பெய்யணுமா? சரி காலை 7 o'clock 8 o'clock அப்படின்னு சொல்லிட்டான். 7 o'clock பார்த்தா மணி 7 மணி மழை பெய்யும், 8 மணியே நிற்கும். இப்படி சீதையை வந்து சொல்லிட்டு போனாமா அதுக்கு ஒரு டெய்லியும் மழை தான். அப்படி அப்படி வச்சுட்டாலும் சரி நாளும் மழை பெய்ய வைத்துட்டாலும் நலமா வானம் மட்டும் பறந்துட்டாலும்
சரி போயிட்டுடா எல்லாம் இருக்கா வரட்டுமா சரி யோசனை இருந்தாடா பறந்து உச்சிக்கு போய் அம்பிட்டார் பறந்துட்டாலும் சரி அது மட்டும் பாலாம் சபம் பேச வைத்துட்டாலும் ஒருத்தனை குத்தி போட்டி போலீஸ்லாம் பார்க்குறான் இது மாட்டரா சூசைடா தெரியலையா இவர் போறாரு என்ன இதா ஐ விட்னஸ் என்ன ஐ விட்னஸ் அவன்கிட்டயே கேட்டுருவோம் என்னோட குழப்ப கேஸ் ஐன்னு பார்ப்பான் கொஞ்சம் போலீஸ் கொஞ்சம் இருப்பான் டேய் என்னடா கதை அவன் கைத்தொழிதாக நானத்தை முடிச்சுட்டார் வேற ஒருத்தர் இல்லையா நான் கேட்டுக்கிட்டா சரி அவன் தான் நான் என்னது பாலாம் சவம் பேச வைத்துட்டாலும் பாலான சவத்தையே பேச வச்சுட்டாரு மாடி சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா பாலாம் சவம் பேச வைத்துட்டாலும் பகரும் பொன்வெளி வருத்திட்டாலும் பொம்மருக்கு வேணுமா எவ்வளோ 50 ரூபா காணுமா 100 ரூபா போடுங்க இப்படின்னா வந்து கையில கொடுத்துட்டா போடுறா நீக்காவா அதை எத்தனை இதில் போகணும் சரி இப்படிங்க வந்துடு எடுத்து எடுத்து கொடுக்குறாரு இப்பெல்லாம் போட்டு இந்த தன்மைகள்லாம் வச்சுட்டாலும் இவரு தௌஹீத உணர்ந்தவர் ஆக மாட்டார் வாழும் தௌஹீது இது இல்லை என வலுத்தினார் எங்கள் நபி ரசூல் நாய் ஸல்லல்லாஹு சொன்னா இதெல்லாம் தௌஹீது கூட தௌஹீது அறிஞ்சவளுக்கு இதில் ஒரு வேலை தௌஹீது அறிஞ்சவங்களோட வேலை இப்படி இதெல்லாம் சருத்துங்கிறது கிடையாது தௌஹீத ஒண்ணுமே இல்லாம ஆனா நான் ரப்புன்னு சொல்லக்கூடிய தஜ்ஜால் இதெல்லாம் செய்வோம் தஜ்ஜால் இதெல்லாம் மேலைக்கு வந்து செய்வான் இதை பார்த்து அவ்வளவு பேரும் பக்கம் மாதிரி எல்லாம் தெய்வம் மனாசியா முதல்ல நீங்க தான் தெய்வம்னு அவ்வளவு பேரும் சுற்றிதுல விடுவான் சரியா இப்படி எல்லா இடத்துக்கும் போவான் அல்லாஹ் அதான் அவனோட ரஹ்மத்தை கொண்டு நம்ம காலமெல்லாம் அத்தை இடத்துல ஓதரமே ஆபாக்குவானா அல்லா மீனியாவுக்குள்ளதா அப்படின்னா பித்தனத்தில் மசி தஜ்ஜால் தஜ்ஜால் உன்னோட பித்தனாக்களோட காப்பாத்துன்னு சொல்லி ஓதி வர வருத்தனும் பாட்டம் பண்ணிட்டோம் ஓத நானும் சேர்மான் வரம் சில்சர் அப்படின்னு இவன் இந்த மாதிரி வீணா போனவன் வெளியே வந்து உலகத்தையே விட்டுவான் உலகம் முழுசும் அவரோட இது நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி போகாத இடம் 4 இடம் தான் சொல்லி நம்ம குடும்பக்கும் கூட வந்துடுவோமா எல்லா இடத்துக்கும் வருவான் சொன்னா பைத்திய முகத்துக்கு போக மாட்டான் மக்கா மதீனா பைத்துல் முகத்தீஸ் துர்சினா 4 இடத்த வேறு மற்ற எல்லா இடத்தையும் சுற்றுவான் சொன்னால அவன் அப்படியே வழியா வந்துட்டோன்னு நமக்கு நம்ம சேர்க்கணும் அப்படியே பறந்து கொண்டு என்ன சத்த வரும் சாவலமே நான் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் பேசுகிறேன் தஜ்ஜால் வெளியாயிட்டான் 40 நாளைக்கு பேசாமல் வீட்டோட தான் இருக்கணும் வீட்டோட ஐயுங்கோ அங்கிட்டு 40 நாளைக்கு சாப்பாடு போனால் கட்டி வச்சு அழுந்துலான்னு வீட்லேயே தான் சொல்லுறது வீட்லேயே தான் 40 நாளைக்கு சொல்றது மாதிரி 40 நாளைக்கு வெளியே வெளியே போயிடாதீங்க வாங்காதீங்க வெளியே போனால் என்ன நடக்குங்கிறியா போனால் இதுதான் இப்போ பயப்படுறாங்க இல்லையா பண்டிகாய்ச்சி வந்துட்டு ஏன்னா எய்ட்ஸ் வராமல் தடுக்கலாம் வந்தால் காப்பாற்ற முடியாதுங்கிறாங்களா வராமல் தடுக்கலாம்ப்பா வந்துட்டா அங்கே எங்கே போக்குல சொல்லுவோம் பாருங்க அப்படி புதுமை இப்படி புதுமை இன்னாது போச்சு இன்னாருக்கு குஷ்டகாய சோமாயிச்சு ஒட்டகண்ணெல்லாம் திறந்து விட்டுட்டாரு சப்பானி புள்ளைய நடக்க வச்சுட்டாரு சப்பானி புள்ளையா நடக்க வச்சுட்டாரு சுற்றி வர நெருக்க போட்டு நான் போய் நிற்கிறேன் சுடுதா பாருங்கிறாரு எப்படிப்படானான்னு தெரியும் ஏன்னா ஆடி காலத்துல இளவு பஞ்சு பறக்கிற மாதிரி அவ்வளவு பறந்துடும் அப்ப அந்த முதல் எப்படி பண்ண பார்க்காம வாங்காம அல்ஹம்துலில்லாஹ்னு கல்வத்துல இருக்கையில தான் புத்தி சொல்லி கூட்டோட தான் ஜோத்த வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க 40 நாள் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கிறேன் இந்த ஈசல் பறக்குது இல்லம்மா ஈசல் பறக்க அடுத்த மாதிரி வாங்கினோம் சத்தமா வரும் எல்லாம் பார்த்தா 1 hour 1.5 hour ஒரு எல்லாம் அவங்க ரெக்கைகள்லாம் எல்லாமே கிடப்பா அதுக்கு போல லைட்டை போட்டால் ஒன்றும் இல்லை அதுக்கு முன்னே போட்டால் உள்ள கொப்பு வந்துருப்பா அதை போல இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஆகி போயிடும் ஆதா அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவங்களேந்து எல்லா நபியும் தஜ்ஜாலை பற்றி சொன்னாங்க எங்க நாய் சொல்லி அவங்களும் அந்த சுண்ணத்தை பண்ணி எல்லா நபிமாரும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிச்சுக்கிறாங்க நானும் சொல்றேன் உங்களுக்கு இறைவன் ஒத்தகன் பொட்டையானவன் இல்லை ஒத்தகன் பொட்டையானவன் இல்லை என்ன அவனுக்கு ஒரு கண்ணில் தான் பாரு மறுகண்ணில் பாருங்க 2 கண்ணுக்கு இடையில ஒன்றும் ஓத படிக்க தெரியாத அரபியே தெரியாதவனா என்னன்னு
சிங்களத்துல தான் பாத்தியா சூரெல்லாம் எழுதி பாடமாக்கி சொல்லுறாங்க. இப்படி போட்டோமா இருந்தாலும் 2 கண்ணுக்கு இடையில போனவனா இப்படி இப்படி அடிக்கும். காபிருல்லா 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 பத்திரம் இவன் அல்லாஹ் நிறைய காபீர் ஆண்டவையில காபிருல்லான்னு சொல்லி என்ன சரி இப்படி கடைசியில போய் சேலஞ்சு பண்ணணுமே. அப்ப அவரோட ஃபைட் கொடுக்குற சுதந்திர வேலை எல்லாமே மோதி அவளை வெப்பம் ஆத்திரத்துல இந்த பாருங்க கொண்டுற மாதிரி சைதாய்வா பாருங்க டாக்டர்லாம் பாருங்க உயிர் பிரிஞ்சுட்டா ஒண்ணும் இல்லையா இப்ப எழுப்புறான். உடனே எல்லாரும் ஒரு கூட்டம் அவனை கொண்டு ஈமம் பண்ணுவான். கடைசியில மதீனா சரிப்புக்குள்ள போகலாது. அவன் மதீனா பார்டர்ல இருந்து நான் தான் இப்படி வாங்க வாங்க இங்க வாங்க அவங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க எல்லாம் வந்துட்டேன்னு சொல்லி நிற்பான். அவன் எந்த மதீனா ஓரத்துல ஒரு மலை வச்சுன்னு கூப்பிடுவான். அவன் மதீனால உள்ள முனாபிக்குங்க எல்லாம் குஞ்சு குருமா எல்லாம் உழுந்து ஓடிடும். மதீனால உள்ள குஞ்சு குருமா எல்லாம் மோமீன்கள் சுத்தமான மோமீன்களை தவிர இல்லாம அவங்களும் மதீனா ஊருக்குள்ள வராது. அவன் பார்டர்ல இருந்து இன்வைட் பண்ணுவான் சொல்லி அந்த மலை ஒரு இதை சொல்லிக்கிறான். இப்ப அந்த இடத்துல மாளிகை கட்டியாச்சு. பங்களா இருக்கு. இப்போ ராஜ பங்களா கட்டிட்டாக. இப்ப ஒருவேளை கவர்மெண்ட் கெஸ்டாக மகாத்தியா முதலாளி வாங்க இன்விடேஷன் கொடுப்பானோ என்ன மாதிரி தெரியல. அதையும் சொல்றா நீங்க அவரையா கூட சொன்னா மதீனா செய்தி இருக்கா பாருங்க மழை தீங்குதா கேட்டா ஹதீஸ்ல இருக்குத மதீனா அவுட்டர்ல இதே மதீனா இல்லை அவுட்டர். அப்ப தஜ்ஜால் வந்தாலும் பெரிய வியப்பு இருந்திருக்கா. மகாத்தியா முதலாளி தெய்வம் வாங்க உங்களுக்கு எப்படி செய்யணும் நல்ல ஒரு சாமான தெரியல. நாங்கள் பொலிட்டிக்கை நாங்கள் ராஜா தம்பியை பாதுகாக்கணும். அதுக்கு இருக்கு என்ன என்ன அப்படி போய் டிசிஷன் கொடுப்பான்னு கூட அங்க போன உடனே அப்படியா மதீனால உள்ள அவ்வளவு நாட்டுக்குன்னு ஓடிடுவான். மதீனா இருக்க சொல்லுவான் அவனை வழிபட்டுருவான் சொர்க்கத்துக்கு தூக்கி போவான். மற்ற மரம் குளிர்ந்து விட்டு எரிஞ்சிட்டீங்க சொர்க்கத்துல மக்களால தீர்த்திடும். அதுல தூக்கி போட்ட சீடு பார்த்தா பங்களா உழுகு போனா அவ்வளவு என்ன செய்யணும் நீரும் நரகத்து இங்க கொழுந்து விட்டு நெருப்பு மாதிரி நீ எது தூக்கி போட்டோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாப்புல சுதந்திரமா இருக்குன்னா இருக்குது கழிஞ்சா அப்பேர் போட்ட தஜ்ஜாலு இது பண்றதெல்லாம் எதில் போட்டிக்குது கேட்டுறாங்களா அரிசி. அப்பா இதை சர்வத்தினாயத்தான்னு சொல்லி இதெல்லாம் வச்சு அவுளியாக்கள் எடை போடுறது இல்லப்பா. அவுளியாக்கள்ங்கிறது மாரிஃபா பாணி பில்லா பாகி பில்லா இதெல்லாம் மாரிஃபத்துல்லா கொண்டுதான் ஒளிமார்களுடைய இது இருக்கிறது. அவுளியா இந்த மிரக்கல்சி இல்லை. இந்த மிரக்கல்சியை நம்ம இதுல சரீரத்துல நாளா பிரிக்கிறாங்க. இர்ஹாஸ் மோஜிசா கராமாத் இஸ்திஜ்ரா இர்ஹாஸ்னா அவங்க தன்னை நபின்னு டிக்ளேர் பண்றதுக்கு முன்னால அவங்கள நிகழ்கிற அதிசயங்கள் இருக்குமே. இப்ப நாய் சொல்லலாம் பப்பாவா இருக்க நேரத்திலேயே எத்தனையோ வந்து புத்தகான அடிச்சு பண்ண ஒன்றுச்சு வாங்கிச்சு ஒளி விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அப்நார்மல் வளமையான பிள்ளைகளை போல இல்லாம இருந்தாங்க. தூக்கிட்டு போற நேரத்துல மரம் மட்டும் எல்லாம் சலாமிக்கு சலாம் அலைகி யா கைரல் பசர் சலாம் அலைகி யா கைரல் பசர்னு எல்லா மரம் இப்படி ஹலிமா மசூரா தூக்கிட்டு போற கல் கரல்னா போறதுன்னா சலாம் அலைகி யா கைரல் பசர் அவ்வளவு பால் கேட்டு வந்தால ஹலிமாமா போற நேரத்துல அறிவிப்பு மூலையில் இஞ்சனா பிடிச்சி பார்த்தா கொடுப்பா. நம்ம நாடு எங்க போற நாளைக்கு 40,000 50,000 நம்ம எத்தனை அப்படி கறக்கும் பார்த்தேன்னு நினைக்கிறோம். அதே போல அறிவிப்பு மூலையை பால் கொடுத்தாங்க இடத்துல இவ பால் ஒழுங்கா சுரக்குமா பால் ஒருவேளை பால் இல்லாத இவ பிள்ளைக்கு பாலை கொடுத்தா நம்ம பிள்ளைய பட்னியா போட்டுவான். ஒருவேளை காசு பணத்துக்காக நம்ம பிள்ளைய பாலை கொடுத்தா அவ பெத்த பிள்ளைக்கு பால் இல்லாட்ட அந்த அந்த கருமை யாரை போய் பிடிக்கும் பின்னுக்கு சொல்லி எல்லாம் பார்த்துருவாங்க. அதை போல ஹலிமா நாயகி போறனால அவளுக்கு 15 தான் உருப்படியாது. மற்றது சுகன்னா இதை போல வளர்ச்சிக்குள்ள ஒன்றும் இல்லை. அதனால போல எல்லாம் 2-3 இடத்துல போய் ரிஜெக்ஷனா போச்சு. ஏன்னா கடைசியில் இவங்களுக்கு கிடைக்கல பால் கொடுத்து ஆள் கிடைக்கல உள்ள கிடைக்கல. கடைசியில் ஈவினிங் எல்லாரும் போறாங்கல்ல ஏமாத்தத்தோட போற நேரத்துல திடீர்னு பார்த்தா இங்க ஒரு பிள்ளை இருக்குது. சரி போ அங்க மனுஷன் சொல்றா நாங்க ஒரு பிள்ளை இருக்காங்க எத்தையும் பிள்ளைமா பாப்பா இல்லாத பிள்ளைல ஏன்னா பாப்பா இல்லாத பிள்ளைன்னு சீராட்டு கம்மி தானே எத்தையும் கிட்ட எதை எதிர்பார்க்கணும். எல்லாரும் 10,000 ரூபா கொடுக்க இடத்துல ஒரு 2,000 ரூபா போதுமா பிஸ்கிங்கிறது தானே. சரி எத்தையும் பிள்ளைங்கிறா சரி பரவாயில்ல எத்தையும் பிள்ளைன்னா ஒரு பிள்ளை கிடைக்கத்தாங்க. நாம அவ தரதை கப்பல் பண்றதுனால நம்மள இந்த உற்சவதனால போட்டு பார்க்க மாட்டான்னு போறான். பிள்ளைய பார்த்தோன்னு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சிதை பிள்ளைக்கு பால் கொடுத்தா
வெறும் பாக்கியம். பார்த்தா இப்படி புள்ளிய ஹயாத்தில் பார்க்குறீங்க. தொலைகிறமான சரி போகிற வழியில் பால் குடி நேரம் வருது. அவளுக்கு வலது பக்கம் சூங்கி போனால் நெஞ்சு இந்த பக்கம் தான். இடது பக்கம் போனால் நாய் செல்வதாசம். அவள் அழுகி என்னப்பா தாய்மார் பிள்ளைகளை உங்களோட மாற்றி மாற்றி கொடுக்குற மாற்றி கொடுப்பாங்க வழக்கம். என்னப்பா எனக்கு இருக்கிறத ஒரு நெஞ்சு தானப்பா. பிடிச்சி பார்க்குறியா வலது பக்கம் இடது பக்கம் தான் கொடுக்க மாட்டேன். உடனே வலது பக்கத்தில் போனோடனே நாய் செல்வதால் பாடி குடி நாய் வாயை வச்ச உடனே சுமானந்தா எவ்வளோ விஷயம். இந்த நெஞ்சிட அளவுக்கு இது அப்படி அவ உமரா இருக்கிற காலத்திலேருந்தே அது ஒரு உணர்ச்சி இல்லாமல் ஒரு உசுவது இல்லாமல் அப்படி இருந்தது. இந்த சைஸுக்கு வந்து இதை பார்த்தோட சிட்டா மாடி இது வந்து தெய்வீக அருட்பற்ற ஒரு வரப்பிரசாதான ஒரு புள்ள சாதாரண பிள்ளைகளும் வரைக்கிட்டாங்க. அதை போகணும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹைருல் பஷர் எல்லாம் தெரியும். அப்போ இதை போல எத்தனை நிகழ்வுகள் இருக்க என்ன அவருக்கு மேகம் நிழலிட்டுச்சு மேகம் நிழலிட்டுச்சின்னு இருக்கு. அப்போ நபித்துவம் வந்த உடனே மேக நிழலிட்டு வாபஸ் பத்துட்டான். அதில் வெயிலில் விட்டான். வெயிலில் விட்டு வேத்த வழியை வச்சு நிழல் இல்லாம ஆக்கிட்டான். மேக நிழலிட்டுன்னு ஆரம்பத்துலேயும் அந்த மாதிரி தன்மை தான். அப்போ சின்ன பிள்ளைய விளையாட என்னப்பா டேய் முகமதுக்கு நிழல் இல்லைப்பா பிள்ளைகள் பயந்துடும். இது என்னடா இது எங்களுக்கு நிழல் இருக்காது. யூதுமா அசதுக்காரங்களும் விஷயம் விளங்குனா வெட்டுறதுக்கு போயிடுவேன். அதுக்காக அல்லாத்துல எங்க போனாலும் அவளுக்கு மேகத்தை வச்சு இந்த நிழல் இல்லைங்கிற மூஞ்சிசாத்தை காட்டல. மேக நிழல்ற மூஞ்சிசாத்தை கொடுத்துட்டே இருந்தான். சுகவத்தை டிக்ளேர் பண்ணி வந்த உடனே மேகம் வாபஸ் பண்ணியாச்சு. வேர்த்து ஒட்டி தொடப்பாங்க கஸ்தூரி மனமா இருக்கு. ஆனா நிழல் இல்லை. அப்ப எல்லாரும் பார்ப்பாங்களா இது ஒரு மூஞ்சிசாத்தை வச்சான். அதை போல நுகத்துக்கு முன்னே எல்லா நபிமார்களுக்கும் நேர்ந்த விஷயங்கள் இருக்குத. அதுக்கு பேர் இருகாசுங்கிறது. நுபுவத்தை டிக்ளேர் பண்ண போறோம். அவங்க பேசுற பேச்சுக்கு அவங்க நேர்த்தி காட்டுறதுக்கு தான் பேர் மோஜிசாத். அது மோஜிசாத்தை போல உள்ள விஷயங்களும் நபிமார்கள் அலிஸ்லாத்து நடந்தான் மோஜிசாத்தும் குரான் செல்வி வந்தீங்க. அதை போல அவளியாக்கள் நேர்த்தி காட்டிக்கிறாங்களா. செத்த மையத்தை ஈசா ஐசரா அனுப்புனாங்கண்டா ஏன்னா கஜாமி முஸ்லில்லாத்து ஷாமியா நாயிலாத்து தர்பா பனாயம் எழுப்பிக்கா. இது போல நாதாக்கள் ஒரு விஷயத்தில் இருக்க மையத்தை எழுப்பி விட்டா வாழ்ந்தாங்க. இந்த இது அதை போல அந்த மோஜிசாத்தை போல இதுல வருத கராமத். அவுளியாக்கள் நடந்ததுக்கு பேரு கராமத். சரியா சரி. இந்த பாதிரி மாதிரி ஆம்துருவங்கள் அது போல இந்த தல்சுவாங்க இந்த பிளாசடிக்காரனும் இவனும் தஞ்சார் இவ்வளவு போல ஸ்திராஜ் உருட்டு வித்த விளைஞ்சா சொல்லி அந்த அந்த ஆளுகளை உள்ள இந்த 4 வகையா இருக்குது. பாமர மக்களுக்கு இது கராமத்தா இது சேத்தன கூத்தாங்க தெரியாது. விளைஞ்சா குழந்தைங்க அந்த விஷயங்களுக்கு தான் தெரியும். இப்போ மறுஷ் மாப்பிள்ள அவங்க இருக்கிறா மொல்ல நினைக்கிறா அவங்கள்ட்ட அவன் அமெரிக்க டாலரை கொடுத்தா நாம முன்ன பின்ன பழங்காதானே அமெரிக்க டாலரை கொடுத்தா போஜை நோட்டை கொடுத்துட்டு போயிட்டா வெள்ளை எல்லாம் வெளித்தோட்டத்தை பார்த்தா ஒன்று போல தான் இனிக்கும். அகத்தோட்டம் பெரிய லோகமா இருக்கு. இந்த லோகமா இருக்கு இல்லாட்டி குழப்பம் அந்த லோகமா இருக்கும். அதுக்கு தான் இதை சொன்னான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவளை செய்து சொல்றா நபி அலைஹிஸ்ஸலாத்து ஆள் சந்திச்ச பண்ண உடனே அவர் சொன்னா நான் 4000 நபிமார்களுக்கு ஹிதுமத் பண்ணினேன். அவங்கள்ட்ட கேட்டேன் மறையிற நேரத்தில் கனிமாவோடு என்ன மறையிறதுக்கு எப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லி தரவும் இல்லை. அவங்க எனக்கு இல்லை அது கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு சொல்லக்கூடாது. கஸ்டமர்கிட்டே பல பேர் பழங்கி கான்ஃபிடென்ஸ் மேட்டர் ரிலீஸ் பண்ண எங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்லி அவங்க சொல்லவும் இல்லை எனக்கு சொல்லித்தரோம் இல்லை. அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை வந்து சந்திச்சாங்க. சந்திச்சு போகிறது நாங்கள் ஈமான் சலாமத்துக்கு போய் சொல்லித்தாங்கன்னு ஒன்று தான் அவர் சொல்லி தந்தாங்க. தெரிஞ்சா இப்போ நேரத்துறை கூட பாத்தியா சொல்லி போதுங்க. ஆனால் ஆமாம் கோயிலாக வாயிலா இல்லா இல்லா அவங்களோட சொல்லி போதும் சொல்லி அந்த அப்போ நல்லா துவாசினாங்க இதுகளை சொல்லி தந்தாங்கன்னு சொல்லி அப்துல் வஹாபு ஷாரானி ஷாதி இமாம் நாயகம் அவங்க சொல்றாங்க. அப்போ அபிமார்களாக இருந்தாலும் அந்த இது இருக்குது.
எப்படி ஈமா சலாமத்துக்கு போதை வந்திருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப சொல்லிட்டு மாப்பிள்ளை பாருங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இந்த என்ன மாபெரும் பாவம் ஜனாபனா கொடி கொலையா இருந்தாலும் இது போல சிரமங்களுக்காக வேண்டி ஈமா பறிக்கப்படுறது. ஈமா பறிக்கப்படுறது 3 விஷயத்துல ஈமாடி மேஜர் இதான். தாய் தகப்பருடைய மன வருத்தம். தாய் தகப்பர் மனசடைவாயிருந்தா கனிமா சக்கரத்துல வந்து சொல்ல முடியாது சொல்லி ஹதீஸ் பண்ணி இருக்குது. ஒரு ஆளுக்காக ஒரு சஹாபா பேரே சொல்றான். அவங்க மாதிரி ரொம்ப ஆளாயிட்டான். ஆயிசல் தான் உள்ளாடுதான் அனுப்புனாங்க. போய் சொன்ன அன்னைக்கு அவ ஊர் பேச்செல்லாம் பேசுறா, நீ முடியலையே இங்கே வந்தோம்னா என்ன போன உடனே ஆயிசல்லாம் கேட்குறோமா அவள் பேரா இருக்கிறாளான்னு கேட்டேன். இல்லை நாங்கள் வயசான ஒரு கிழவி அவமா இருக்கிறாங்க. போய் சொன்ன உடனே அவள்கிட்ட இவர் மகனார் நடவடிலாம் என்னான்னு உடனே என்ன சொல்றாரு, அவரா நியாயமா அவர் ஆர்வத்துள்ள அஜத்தெல்லாம் விடாம சொல்லுவாரு, நோம் பிடிப்பாரு, அவர் சீர் சிறப்பெல்லாம் எத்தனையா பீசப்பிலாம் போனான்னு சொல்லி அவ அதெல்லாம் கேட்கல. நான் இதை கேட்கலமா உங்களோட இது அவர் ரொம்ப மனசு நியாயமே நான் சொன்னா என்ன இறந்தா நம்ம சொல்லுக்கு ஒரு பொருட்டை கிடையாது, கொஞ்சம் சொன்ன தெய்வ வாக்கி தான்ங்கிற மாதிரி போய் நம்மளவெல்லாம் எங்க பாப்பாரு வாங்குவாருங்கிற மாதிரி சொல்லியாச்சு. நாயமா அப்படின்னு மன்னிச்சிருங்க மாட்டான், மன்னிச்சிடும் நாயமா என்ன மன்னிக்கச்சோம் லேசாவா என்ன பாடுபடுத்துறேன் விழால அவரை உடனே அவங்க கூட்டாளிய நெருப்பை வச்சு சுட்டு கரிச்சு சாப்பிடுச்சுன்னா நெருப்பை எடுத்து போட்டு ஆளை கரிச்சுன்னு சொல்லி வேகமா போன உடனே யார் சொல்லுதா என் பிள்ளை என் கண்காண நெருப்பை கட்டிய சொல்ல வாங்கணும். இல்லைம்மா நான் அப்படி சொல்லல, உங்களை மன்னிக்க சொன்னேன். மன்னிக்க முடியாத அளவுக்கு அவருடைய நடத்தையில் உங்களுக்கு இருக்கு, அவங்களோட சங்கடமா இருக்கு. அதனால தண்டிக்கிறேன்னு வந்துட்டா இங்க தண்டனையை கொடுத்துருவோமே. இங்க நீ அதுக்கு நெருப்புல போட்டு கழிச்சுட்டா. இங்க துனியாவுல நெருப்பு இருக்க, நரகத்து நெருப்புல 700ல ஒண்ணுதான். இத 700 டைம் மேக்னிஃபை பண்ணணும். இப்ப டீ போடுற நெருப்பு இருக்குதா, இதோட இன்னும் பவரான நெருப்பு இரும்பா இருக்கிற நெருப்பு இருக்கு, வெள்ளை குஷ்னா இருக்கும். அதான் இன்னொரு நெருப்பு இருக்கு, இரும்ப தனியா உருக்கி அதுல தான் நம்ம என்ன கம்மியெல்லாம் இருக்கிறாங்க, அது தனியா உருக்கும். நம்ம இது சுடுத்த வைக்கும். இது மஞ்சள் நெருப்பு, அது நீர் நெருப்பு, அது கரு நெருப்பு இருக்கு. அது போல நரக நெருப்பு கடுமையானதாச்சா. சரி இதோட செத்துதானே முடிஞ்சு போச்சு, மோத்தோட நிம்மதியா போயிடும். இப்படி இல்லாம இது இல்லாம இங்க கொடுக்காம போயிட்டாருன்னா இப்ப தண்டிக்கிறது வந்து குறைஞ்ச தண்டனமா கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அங்க நிம்மதியா இருப்பாரு. அப்படி இல்லாட்டா அங்க போனா கபூர் இதோட நெருப்பு பத்திருமே, அதுக்கு ஹத்துமதி இல்லையே சொல்லணும். உடனே அவ சொன்ன உடனே அவமா மனசுலேருந்து ரிலீஸ் பண்ணா. அதுக்கு பிறகுதான் களிமா வந்துச்சுன்னு சஹாபாக்கள் ஒரு சஹாபி பேரோட அட்ரஸோட இன்னைக்கு விளக்குச்சா. அப்போ தாய் தாப்பருடைய மன வருத்தம் ஈமானோட மறைவு விடாம தடுக்கும். 2வது ஒஸ்தாது மாதிரி ஷேஃப் மாதிரி நமக்கு இழிவுபடுத்தாங்கல்ல, நம்மளை ஆளாக்குனாங்க இல்லையா, நமக்கு ஒரு அரபிய மார்க்கத்தை சொல்லி தந்தாங்க. ஏன் தமிழா இருக்கட்டும் சிங்களமாயிட்டும் கணக்காயிருக்கோம், அவங்கள நாங்க இக்னோர் பண்ணி அவமரியாதை செய்யறோம். நம்முடைய ஷேஃப்மார்கள் உஸ்தாதுமார்களுக்கு நம்ம சங்கை செய்யாம அவமரியாதை கொடுக்குறோமே, அந்த அந்த இது அதில் தான் சொன்னான். ஆனா அப்துல் லிமான் அல்லமணி அர்பன் வாய் தான். இன்னைக்கு இதான் அழிப்பு தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாதா? அந்த பாருங்க, இதுதான் நேர போற ஒரு குச்சி மாதிரி தான் அழிப்பு. தெரியுங்க, எழுத தெரியுமா? இதுதான் அழிப்பு. அழிப்பு இதுதான். எனக்கு ஒரு ஆள் படிச்சு தந்தான்னு சொன்னா அவருக்கு நான் என்ன அடிமையாக்கிறேன். ஒரு ஹர்வனை படித்து தந்தவங்கன்னா என்ன அடிமையாக்கிறோம். குரான் ஷெரீஃபுக்கு அடுத்த சரி புகாரி ஷெரீஃப். அந்த புகாரி ஷெரீஃப் நாதா குசரா எனக்கு 1080 ஷேஃப்மார்கள்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சேக்கன்னா அவருக்கு செய்யணான்னு சொல்லுவோம். அவ என்னச்சுடா ஹதீதுங்கிற ஞானத்துல இஸ்கில போனோம். எனக்கு ஒரு ஹதீத எனக்கு இது வேயத்து பண்ணி தந்தாங்கல்ல, அந்த ஒவ்வொரு மகானையும் நான் இந்த ஹதீஸெல்லாம் மொத்தம் 1080 நபர்கள் இடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன்.
அந்த ஒவ்வொரு கண்மணி ஒரு ஹதீஸ் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சி அவனு என்னுடைய சேகநாயகமா ஒஸ்தாத் சேகநாயகமா எடுத்துக்கிறேன் 1800 சேகநாயகம் சொன்னாங்க. சரியா? அப்ப அவங்களுடைய இது தாய் தகப்பன் இது. மூணாவது சொன்னாங்க ஏற்கனவே சிற உடைஞ்ச பச்சையா இருக்கிறான், அவங்கள இன்னும் நொடிக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கணவனை எடுத்து சோதிக்கிறது அதே பெரிய என்ன சம்பாத்தியத்துல முடிஞ்சு போச்சு. அதான் மாப்பிள்ளைய இழந்துட்டான், பொண்ணுக்குள்ள கை மஞ்சியது அவங்க தெரிச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு தகப்பொண்ணு எடுத்து டடா டடா இது கேட்டுட்டீங்க. அந்த டடாவை எடுத்து சோதிக்கிறது அந்த பிள்ளைக்கு பெருத்த சோதனை. ஆக எத்தீவுங்கள்ட கை பஞ்சாதியில சுத்துல கை வைக்கிறான அந்த எத்தீவுங்கள்ட பொருளை கொடுக்காம அபகரிச்சு அவங்கள போய் இதாகிட்டாங்க. அவங்கள இன்னும் போய் வம்பிக்கிறாங்க. இவனும் சாவர நேரத்தில் கனிமாவோட சாவறது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி மாப்பிள்ளை பாலசனா இது அல்லாம குடிக்கலாம் சினாபனா செய்யலாம் வேற செய்யலாம். பெரும்பாலும் அவங்க என்ன செய்தாலும் ஆசைக்கு தான் ஈமான புடுங்கிற கன்ஃபிஸ்டிகேட்டுன்னு இல்லை. இப்போ நீங்க எவ்வளவு பெரிய சாமான் 10 கோடி ரூபாய்க்கு சாமான் கொண்டாங்களா உங்களை ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணுவானா வாங்குவானா? என்னங்க சட்டை இல்லை, நீங்க வியாபாரியா, உங்களுக்கு இம்போர்ட் லைசன்ஸ் இருக்குதா, அதா இருக்கா இதா இருக்கா, நான் டியூட்டி போடுவேன், இதுக்கு மேல பெனால்டி அடிப்பேன், 3 பட்டு போடுவோம். கன்ஃபிஸ்டிகேட் பண்றதுன்னு கிடையாது. கன்ஃபிஸ்டிகேட் பண்றதுங்கிற மாதிரி இருந்தா நீங்க ஆயுத சாமானம் கொடுவை இருக்கிற ஒரு அமைப்புகள் இருக்குல்ல, இதுல கொஞ்சமா இருந்தாலும் உங்களை என்ன செய்திருவாங்க. நாட்டுல இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்ட சாமான்கள் இதை கொண்டுதான் உடனே ஏர்போர்ட்லயே அவங்கள பண்ணுவாங்க. அதுவும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அது இல்லாம வியாபார பொருளுங்கிற இடத்துல ஒரு ஆசையில கொஞ்சம் நயம் கிடைக்குன்னு நைட்டு வந்துட்டான், இவன் விட்டா விட்டுத்தா வருவான், டியூட்டியை கூட அடிப்பான், அடிச்சு அந்த போன ட்ரிப்ல லாபம் இல்லாம ஆகுவான். அது இதை போலதான் விஷயம். அதனால ஆயுதக்கூடிய இதை முக்கியமா சொல்லணும். இப்ராஹிம் சவாசிங்கிறவங்க சொல்றா, எங்க ஐலண்ட்ல உட்காந்துட்டு இருந்தேன், அந்த ஆலய குழந்தைல திடீர்னு மேல திருக்கிறாச்சு ஒரு மனுஷன் வந்தான். வந்து அவனை பார்த்தனே உடனே நாத்தனா சலாம் அலைக்கும் சரி அலைக்கும் சலாம் சீதேவி நீங்க யாரு, உல்லாஹி நீங்க யாருன்னு கேட்டேன். உல்லாஹின்னு சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க உல்லாஹி அல்லாம சொன்னீங்க, நான் தான் அவங்க சகோதரர் சிலிப் சிலிப் அப்துல் அப்பாஸ் கல்யாணுக்கு மக்கான் சொல்லுறேன் அப்படின்னு நான் தான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்க இடத்துல சில விளக்கங்கள் கேட்கலாமா? கேளுங்களேன். முகமது இப்னு இத்ரீஸ் ஷாஃபின்னு சொல்லி ஷாஃபி 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 இமாம்னு சொல்லி நாங்கள்லாம் அவ்வளோ கூட்டம் போயிட்டீங்கிற இதெல்லாம் எப்படி ஆகும், ஆள் எப்படி ஆகும்? யார் முகமது இப்னு ஷாஃபியா? சும்மா இல்லாத அல்லா ஜில்சான குரான் ஒளிஜிபால அவுத்தாதா, இந்த பூமிய மலைகளை கொண்டு ஸ்திரப்படுத்தணும்னு சொல்றானே, அப்பேற்பட்ட அவுத்தாதுகள் என்று சொல்லக்கூடிய மகாத்மாக்கள்ல உள்ளவர்கள். அப்தார்களுக்கெல்லாம் அப்பனானவர்கள், அப்தார்களுக்கெல்லாம் அப்பனானவர்கள். அப்தார்கள்னா உலகமே ஒரு 8 நாடு இடத்துல அங்க போய் அப்படி அதுக்கு மேலும் அவுத்தாது ஒளிஜிபால அவுத்தாதா, பூமிக்கு மலையானவர்கள் ஸ்திரமான அப்பேற்பட்ட நாதாக்கள். அப்படியா? அவருடைய மாணவர் இன்னொரு ஆள் அகமது இப்னு ஹம்பல் செய், என்னுடைய சேகநாயகம் என்னுடைய உஸ்தாதில கருத்து இப்படி, என்னுடைய உஸ்தாதி இப்படி சொல்லிக்கிறாங்க, ஆனா அதுக்கு இந்த கருத்தும் வைக்கலாம், எப்படியும் அதுக்கு செய்யலாம்னு கிட்ட பத்துவா கொடுத்துட்டு அவ்வளவு பின்பற்றி நாங்கெல்லாம் ஹம்பளி 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 மதம் போராடா அவரு. அவரா இந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய சித்திகங்கள்லாம் இருக்கிறார, அவருக்குலாம் அப்பன் சித்திகள் அக்பர். இந்த காலத்துல சித்திகளுக்குலாம் பெரியவரா இருக்காங்க, பெரியவர். அப்படியா? இன்னொரு மனுஷரு விசிறுஹாபி விசிறுஹாபின்னுட்டு ஆளு திறமா அவரை ஆச்சரியம். அவர் நாக்கு போற யாரும் தன்னை போல வரவிடாம ஆக்கிட்டு போயிட்டாரு அவருன்னு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம்னா உலகத்துல எல்லாருமே பிறக்கிறோம், ஆடை இல்லாம தானே பிறக்கிறோம், பெருமையா தான் பிறக்கிறோம். ஆனா எப்பேற்பட்ட மிஸ்கினா இருந்தாலும் அவன் மௌத்தா போற இடத்துல ஒரு ஆடை மேல இருக்கா இல்லையா? ஏன்னா பழைய துட்டு அந்த மாதிரி கிடைக்குது. ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன், எத்தையும் அநாத மைந்தா இருந்தாலும் ஹோட்டல் மசையும் கிடக்கலாம், அவங்களுக்கு அது விசிலாபி தந்துடும். விசிலாபினா அப்படிப்பட்ட நாதாக்கள் உள்ளுவாங்க. கொடை வல்ல யாரு கேட்டாலும் கையில் இருந்தால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, கடைசி நேரம் சக்கராத்து உள்ள உட்காந்துக்கிறா. அப்போ அவர் ஒரு மாணவர் இப்போ ஆலோசிக்கிறா இருக்கா, ஒரு நெருக்கமான ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறா, சேகரிக்கா
வருத்தமாக இருக்கு. அங்கே குடிக்க விட கூட ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு ஆள் வந்து வருவாப்பா, சொல்லுவாப்பா, ஒரு பழைய வேட்டி இருந்தாங்க மாதிரி தரையலுமா வாங்கலுமா ஏன்னா அவள்கிட்ட வேட்டி தவிர ஒரு சதமும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது, துணியால் ஒன்றும் இல்லை. அவருக்கு சொந்தமான ஒரு வேட்டியை தவிர அப்பவும் ஆனும் ஜோதிக்கிறான். இங்கே போயிட்டு அப்பா தொழுகிற மனுஷமாப்பா என்ன மாதிரி இருக்குதா அதுதான். அப்பா பக்கத்தில் சாலமி நிற்கிறோம் வைங்க, சாலமி தலைப்பாய் என்ன நியாயமே சாலமி உங்களோட தலைப்பாய கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு இரவலா தரலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு நியாயமா தர அவளுக்கு தர தெரியலாம். அப்படியா 10 நிமிஷத்துக்கு தான் வாயில கடிச்சா படுத்த நாளை வாயில கடிச்சு தலைப்பாய் எடுத்து போட்டு டக்குன்னு வேட்டி சாலமி வேட்டியை கொடுத்து அந்த மனுஷனை அனுப்புங்க. சரியா நான் மறைஞ்சிட்டேன்னு சொன்னா என்ன, நான் மறைஞ்சிட்டேன்னு சொன்னா நீங்க துணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 2-3 வாழை இலையை எடுத்து நறுக்கி ஏன்னா அவருக்கு மூடி வைங்க, குளிப்பாட்டின ஒரு வாழை இலையினாலேயே இந்த தோட்டத்துக்கு வளர ஏன்னா வாழை இலையை போட்ட என் ஜனாசாவை பேக் பண்ணி அடைக்கிருந்தோம். நான் இல்லை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, துணிலாம் மண்ணுக்கு மேலே உள்ள ஆளுதானே வச்சுக்கணும். பேர் போட்டவர் இல்லையா உம்மாட வகுத்துல எப்படி வந்தாரு துணியாக்கு, எப்படி வந்தாரு சீதாவி ஒரு ஆடு அணியெல்லாம் எப்படி வந்தாரோ அதை போல பிசுல் ஹாபி ரதியல்லாஹு துனியா விட்டு விடப்படுற நேரத்துல அவளுக்கு சொந்தமான ஒரு விடுமானம் இல்லையே, அப்பேற்பட்ட நிலையில வச்சுட்டு போயிட்டாள. இது போல சரி மற்றவங்களுக்கு சிரமம் தானே, தன்னை போல இன்னொரு வர விடாம ஆக்கிட்டு போயிட்டாள. அந்த மாதிரி மகான்கள் உள்ளவர்னு சொல்லி வேலை செஞ்சாங்க. அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம், அம்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி எதனால அவங்கள பார்க்க கிடைச்சிச்சு, உங்களை பார்க்க நெசிங்க எதனால கிடைச்சி சொல்றா இல்ல நீங்க இந்த செலவாக்க வரீங்க, நீங்க இத்தனை இத்தனை பிடிச்சிக்கியா அல்ல இன்னும் எந்த வாயில உஸ்மிக்கிட்டு இருந்தியா அது பாருனா அதுரா எனக்கு ஒரு கட்டை இருக்குவேன் அதுக்கு கேட்குறான். இப்போ நம்ம பேசிட்டு அரிசி போய் சொல்லுவா இல்லையா என்ன சொல்ல அன்னிமிட்டு அங்கிட்டு சொல்றான் சாலுமே பார்க்கலாம் செல்போன் நம்பருக்கு வந்து தர்றா இல்லைன்னா சாலை மீது போகிற நேரத்தில் பேசணும், திடீர்னு சாலை மீது கண்டக்ட் பண்ணணும்டா சந்தோஷம் வந்துட்ட சந்தோஷம் இல்லை எப்போ அவ்வளோ தெரியல நமக்கு தேவைப்பட்ட அவளை அழைக்கணுமே. அதுக்காக எது எந்த இதனால உங்களை எதுன்ற பறக்கத்தை கொண்டு உங்களை பார்த்தேன் சொல்றா. ஆனால் சிலம்பி அரசு சொல்றா அப்படி உங்களுக்காக ஒரு தாயார் வா கேட்டுக்கிறார், யா அல்லா என்னோட பிள்ளைய நல்லவர்களுடைய சாகசத்தில் ஏற்படுத்தி நல்லவர்களுடைய மகான்களுடைய சுகபத்தை உங்களுடைய அவுளியாக்கள் நாதாக்களுடைய தோழமையா பிள்ளை கொடு நல்லவர்கள் கண்ணில் என் பிள்ளைய முடிப்பாட்டுன்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதோட அந்த பக்கம் வந்தனா இல்லையா தாய் துவா கேட்கிற பிள்ளையா இருக்கிறாரா இல்லை தாய் துவா கேட்கிற பிள்ளையா இருக்கிறாரா அதுதான் நான் பார்க்க வந்தேன்னு எங்கிட்ட சொன்னாங்க. எவ்வளவு பெரிய அவளையா நீங்க அதை ஒரு இதோட தாக்கிட்டா அதான் இதான் எத்தனை தொகை இப்போ 1000 பேர் நகட்டும் இதுன்னா அவர் சொல்லல உங்களோட உமா உங்களுக்காக வேண்டி நான் என் பிள்ளைய நல்ல மனிதர் பிள்ளையா நேசத்துக்கு நல்லவர்களை கண்ணு குறிப்பாட்டுன்னு சொன்னாங்க. அதனால தாய் துவா கேட்கிற பிள்ளையா இருக்கிறாங்க பார்த்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி இப்ராஹிம் ஹவாஸ் எல்லா தரணும் சரியா சொல்றா. இவ்வளோ கொடுத்து நான் செய்திருக்கேன் சார் நாளைக்கு அதை பார்ப்பேன். அவங்க காட்டினா ரொம்ப இன்ட்ரெஸ்டான செய்தி ரொம்ப அருமையான ஒரு இதெல்லாம் இருக்கு. அது பேர் போட்ட ஹவாஸ்ன்னு சொல்லக்கூடிய நாதாக்கள் உள்ளவங்க அவங்கள சொன்னாங்க உம்மாடு துவா வருது நமக்கு பெரிய பாக்கியம். சேகநாதன் அக்கா எல்லாத்தையும் வந்தாங்க அவெல்லாம் சுதூர் அலி இஸ்லாத்துலாம் அவரை நேரில் பார்க்குறாரு. சுதூர் அலி இஸ்லாத்துலாம் அவரை நேரில் பார்க்கறதுன்னு இல்லை அவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே எப்பொழுதும் நீங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள்ல உள்ளவர். எப்பவுமே நம்ம அப்படி சாதிமா சொன்னால இல்லையா நியாயமா இப்படி பாசிபிளா இப்படி சொன்ன அப்படி சாதிமா சொல்லிப்பாரா இல்லை அவங்க பேர பின்னுக்கு வந்தவங்க ஏதோ கூட குறைய சொல்லிட்டாளா இப்படி சொல்றாங்க. நானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் 24 hours இப்படி சொல்லி என்ன நீ எங்க போற நானே பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன்னு சொல்லிடுவான். அந்த மாதிரி யாரு பக்கத்துல அப்தார்களோட பேருல சொன்னா ஒரு பல வருஷத்துக்கு நான் பார்க்குறேன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு பணம் வாயில நடந்து வந்துடுவாங்களே இந்த நாமளும் தாகிரா இருந்து
இந்த மஜ்லிஸின் தாயிரா அந்த இடத்துல ஹாஜர் ஆயிடுவாங்களே, இல்லை தாயிரம் ஒருவோட இருந்து நம்ம ஒருத்தர் வந்தோம் வானத்துக்கு எங்கே வந்தோம் அத்தர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லுவாள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட நெருக்கமான தொடர்பு கொண்டவங்கள்ல அவளுக்கு எப்போ அதோட மட்டும் இல்லை, இதே பன்னீர் துணி மேலே விடுது, அதுக்குள்ள உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கே பன்னீர் துணி டோட் விடுது, இதுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொன்னேன்னா அது இருக்குன்னு பேசுவாள் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி சொன்ன அப்படி சும்மா இருந்தா உலகமே ஒரு எட்டு இந்த மாதிரி ஆட்கள் அவங்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? சரஞ்சி செய்யலான்னு சொல்லல. எப்படி சொல்லிட்டா 3 புனிஸ்தானம் இருக்கப்பா, மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ். மோமின்களுக்கு 4வது ஒரு சேக்ரெட் பிளேஸ் உலகத்துல இருக்குன்னு சொன்னா அது சைலான் சரஞ்சீவன் தான் நான் சொல்றேன். சைலான் சார் இது சொல்ற நேரத்துல இங்க உள்ள முனாஃபிக்குங்க நயவஞ்சகர் என்ன சொன்னா இவங்க பேசுறாரு வாங்கினாருன்னு சொல்றோம். நான் சொன்னா இவன் நன்றி கெட்ட போயில நாயினும் கேட கெட்டவன்ல. அடே அவர் சைப்ரஸ் தான் சொன்னா சொன்னா நீ கேட்டா அடுத்த நீ சீர்லாங்க நான் இந்தியன். ஏன்னா எங்க தாய்நாட்டா வசதி 4வது ஒரு இருந்தா இப்படித்தான். ஏன் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை இங்கே அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச நேரத்தில் ஆடம் ஸ்பீக்குதே நியூஸ்லாம் இதுதான் இறங்குனாங்கன்னு இருக்குது. அது இறங்குற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமே இறங்குனாங்க. அவங்களுக்கு பாரக்கான சொல்புங்கிற புதுங்கல்ல 1,24,000 நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், 313 முர்சல்கள், அந்த நபிமார்கள் உம்மத்துக்குள்ள அவங்க சித்திகளுக்கும் நாத சஹாபர் அவ்வளோ பேர் அதில் இருந்தாங்களே. அவ்வளோ புத்துமார் லவுதுமார் அவ்வளோ அவுளியா அவ்வளோட தானே இறங்குனாங்க. ஆள் வச்சு பூமி இல்லையா? எப்படி பறக்குதான். அப்ப சொன்னாங்க ஒருவன் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் திரும்பி வர்றதுக்கு இடையில ஒரு உண்மையான ஒரு மோமினா இருக்கிறவன், அவளு விழாய் சொல்லுவனா இருக்கிறவன், அப்படி இருக்கிறவன் வீட்டை விட்டு வெளியே போற வர்றதுக்கு இடையில நான் முதல் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவளை அமுடணும்னு சொன்னா இவன் அவளுக்கு சலாம் சொல்லிடுவான், அவளை இவளுக்கு சலாம் சொல்லிடுவாங்க. ஆனா இவன் விளங்கிக்க மாட்டான். என்ன இருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் யாரோ வயசாளி வாடி பண்ணுறாங்க, சின்ன பொண்ணு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. கரெக்டா வயசாளி போய் அவள் வேண்டிய சுருட்டில் வருவா. அவளியாக புத்துமாங்க செஞ்சு மூத்து சுருட்டு பார்த்தி அவருடைய ஹருடைய கிண்ணத்துக்கு நான் அவளை பார்த்திக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா வீட்டை விட்டு கிளம்புறோம், நான் திரும்பி ஊர் திரும்புறதுக்கு இடையில நான் யூத நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணுமே சொல்லி இது போனாலும் ஒன்னையுமா அவளுக்கு சலாம் சொல்லிடுவோம், அல்லது அவங்களுக்கு அப்பேர் போட்ட புண்ணிய பூமி இங்கே அவளே இதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வேணும்னா நமக்கு என்ன செய்யணும்? தாய் தாப்பருடைய துவாபரகத்தை, முஸ்தானுடைய துவாபரகத்தை, பெரியவங்களோட துவாபரகத்தை அல்லாஹ் ஜல்லுஷானஹு வ தஆலா அந்த நாதாவுடைய துவாபரகத்தை நமக்கு நெருக்கமாக்கி தருவானாங்க. நம்முடைய பட்ட கடன்களை எல்லாம் இருத்தருவானாங்க. கடன் படாத பெருவாழ் வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் தந்தருவானாங்க. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு விழி குளிர் தருகின்ற உண்மையான மோமின்களான சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையிலேயே எங்களை ஸ்திரப்படுத்தி வைப்பானாக. அதிலேயே எங்களை மறை செய்வானாக. இதில் மக்கள் தலைமுறை ஆண் பெண் வாரிசுகளையும் எங்கள் உடப்பிறப்பான மோமினான முஸ்லிம்களுக்கு இந்த தௌஃபீக்கை தந்துருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் யா வலி ஷாதுலி ஷைഖினல் பாதிலி மக்ஸத சாயிரி قدس سره مقدس ذكره جدد ذكره لعاجل وآجل يا الله يا ولي شاذلي شيخنا الباذل مقصد سائري قدس سره مقدس أفضل سائر المرسلين
شاعر المرسلين أوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل على أول حلقه أفضل شاعر المرسلين أوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين لا يا أوزنا شيء لا يا أوزنا شيء لا يا أوزنا شيء مبارك مولانا شيء لا يا أوزنا شيء لا يا أوزنا شيء لا يا أوزنا شيء مبارك مولانا شيء لا يا أوزنا شيء لا يا أوزنا شيء لا يا أوزنا شيء مبارك مولانا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على حبيبة للمختار وارفع مولانا سيد عبد الشكور الأحياء وارلعنا به في الدارين على الأبرار يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على حبيبة للمختار وارفع مولانا سيد عبد الشكور الأحياء وارلعنا به في الدارين مع الأبرار يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على حبيبة للمختار وارفع مولانا سيد عبد الشكور الأحياء وارلعنا به في الدارين مع الأبرار செலவாத்து முன்னால மனாங்கன்னு சொல்லி காலையில் சொன்னார் மத்தியில் மீதி சொன்னார் காலையில் பேசுனா நம்ம மனாங்கன்னு விட்டான்னு சொல்லி எங்க அந்த ரூமில் கொடுத்துருக்கோம் அடுத்தா நாய் சிறந்தாலுன்னா இந்த ஜாதகத்தில் இருக்கிறார் நம்ம சொன்னோம்ல அவ காலத்துல இந்த காலத்துல ஜாதகத்து வித்தியாசங்கள் இருக்குல்ல சாபாக்கள் காலத்துல அப்படிங்க பழைய காலத்துல கட்டுமானங்கள்லாம் கிட்ட கூடாரம் பிடிச்சி எப்படி இருந்துச்சுல்ல அது போல நம்ம இப்போ போல யாருக்கு அங்கே உட்காந்து அழுவ கூட கேவிக்கிற வருகிறோம் அழுவிட்டு யார் சொல்லலாம் அழுவுறது கண்ணு அப்போ அவருக்கு யார் வருது திடீர்னு வரக்கூட நம்ம இப்படி கத்தி அழுகுறோமே ஒப்பாரி வச்சு அப்படி இருக்குமா அதான் ஆயிக்குமா நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பார்த்தா உமாவும் ஒரு பக்கத்தில் அங்கே உட்காந்து அங்கே வந்து சொல்ல ஜானத்தில் உட்காந்து யாசி குரான் ஹக்கீம்லே வாய்த்திக்கிறான் படான்னு நினைக்க வந்தான் திடீர்னு பார்த்தா மறுபடியும் விஷயம்னு பார்த்தா அஜ்மீர் சரி ராஜா நினைச்சியா அந்த இருக்காரு பணம் பார்த்தா ஆளுக்கு போயிட்டியா கொஞ்சம் பார்த்தா நீங்கள் ஒரு பிள்ளையா சின்ன பிள்ளைய தோலை வச்சுக்காமா வந்துட்டு நான் மொழியாக வந்து மஜா நான் ஒரு அருமையான ஒரு காட்சி பார்த்தா வாங்கினேன் நாய் சொல்லலாம் யார் இவ்வளோ விஷயம் நான் அழுகுறேன் அது ரொம்ப இருந்தா யார் சொல்லுவாங்க இப்படி இப்படி சொல்லிட்டு இப்படி முடிக்க கூடிய கண்ணீர் வடிஞ்சுதான் நீ சராடு இப்படி கண்டேன்டாரு சரி நான் சொன்னேன் நீ பார்த்து சரி கயிறு அவ்வளோ அப்படியே கயிறு நன்மையா யாரத்தில் பார்த்துக்கிது நீ அங்கே போனால் நாய் சொல்லுவேன் மதினா போனவளோ கூட போகிறோம் இப்போ போனாஹா யாருக்கு பார்க்கறதுக்கு நெசிட்டு இல்லையா இருந்தாலும் நம்ம சுனஞ்சமாக பிள்ளையா இருக்கா நம்ம தடிக்கிற கூட அவமான பிள்ளையா அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பா அவருக்கு நல்ல ஆசை வந்துச்சா எப்படி சொல்லுங்களா ஆமாவா இல்லையா ரொம்ப வைக்க போகிறா அன்லிமிட்டட் போகக்குள்ள வளர்த்திக்கு மாற்றமானா நாம் சரி நீங்கள் வர்றது நமக்கு தெரியுது இந்த ஆதரவு அனுப்பிடுறாங்க அதெல்லாம் அந்த அக்கர் வசை நல்லாத ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நேற்று சொன்ன யா பிள்ளைய தாள்னு சொல்லி ஓ அப்பாவுக்கு தான் வீட்டுக்கு போனால் திரும்பி வந்து பார்த்தாருன்னா ஓ பிள்ளை யா பிள்ளைய தார்
சின்ன மகனா வாங்கன்னு சொல்லி அப்போ இவனுக்கு சரி அப்போ அவருக்கு ஜியாரத்தையும் இங்கே கொண்டு வச்சுட்டாரு. இவங்க கொண்டு வச்சுட்டாங்க ஆயிரத்தி ஜியாரத்தை காட்ட போட்டு இங்கே உட்காந்து பார்த்தோம்னா அழுது அப்புறம் என்ன தௌகீது இருக்குது. நாமள அழுவ பார்த்தா நல்லது, அழுவ பார்த்தா கண்ணீர் அடிக்க பார்த்தா சொல்லி இம்ரான் ஹுசைன் அவங்க செய்யக்கு எதிராக நாயமான ராத்திரி மனாமல் அழுவணும்னு அழுவ பார்த்தேன். அப்படியே அப்பா நீ பார்த்த மனம் கயிறு யார் மனாமல் அழுவ பார்க்குறாங்களோ அவங்க இயர் ஆஃப்டர் அவங்களோட ஆகிரத்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய ஆகிரத்தில் ஏன்னா நாயசர் வந்தாலும் துனியாவை மனாமுக்கு ஒப்பிட்டாங்க. யார் மனாமில் அழுகுறாவோ மனாமில் செழிப்பாக இருக்கிறவோ அங்கே செழிப்பாக இருப்பாங்க. துனியாவில் செழிப்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கு இதை விரிவாக தான் பேசினா தான் கிளம்பும் சார். நாளைக்கு விரிவாக பேசணும் சரியா? நீங்கள் சொல்லணும் துனியாவில் செழிப்பாக இருக்கிறவன்னு சொன்னீங்க அங்கே செழிப்பாக இருக்கணும். அப்போ இன்சால் நாளைக்கு அதை பேசுவோம் இன்ஷா அல்லா. அப்போ இந்த இது அப்போ இருக்கு யார் நம்ம கபரு பிரச்சனை இல்லை, ஏறாப்டர் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது மட்டும் ஒரு தாயை பார்த்துருக்கிறான். தாயை பார்த்தாவே நம்முடைய துவா கபூல்னு அர்த்தம். மனாமில் பாப்பாங்களை மனாமில் தவிர பாப்பாவுமா நம்ம மனாமில் பார்த்தா நாம் எந்த கவலையை வச்சுக்கிறோமோ அந்த கவலை லேசாக போயிடும். அந்த பிரச்சனைக்கு சால்வேஸா ஏன் அவங்க சீரியலில் கொண்டு தான் நமக்கு அதுதான் உதவணும். எப்பேற்பட்ட தங்கம் ஒரு மடங்கு பால் ஒரு கிளாஸ் பால் இல்லாட்டா நம்ம செத்து போயிடுவோம். அதை சம்பாதிக்கிறது நமக்கு வழி இல்லாமல் இந்த நேரத்தில் அவங்க மூலமானதான் தந்தான். அவங்க மூலமாக தான் ஏன் திரும்பி படுக்கிறது கூட வழி இல்லையே, கிடந்த கடையாக கிடந்தோமே அந்த நேரத்தில் நம்ம ஜீவன் எல்லாம் செத்து போய் தந்தான். அது மட்டும் இல்லை ஈ மூத்தரமாக கிடந்தான் நாரி போய் துருவி வியாதி பிடிச்சி போய்க்கும். நம்மள டாய்லெட்டை நம்ம கிளீன் பண்ண முடியாத இது அந்த நேரத்தில் அவங்க மூலமாக தானே அந்த நஜீஸ்களெல்லாம் துப்புரவு பண்ணி நம்மளை எப்போவுமே துப்புரவு வச்சுருந்தான் சரியா? நம்ம மேலே ஒரு சின்ன நாம யானையை போல பெருசாக யானை இல்லை சித்தெரும்பு பாருங்க. அது எத்தனை கிராமம் செட்டு கூட நிற்குமா சந்தேகம். நாம எத்தனை கிலோ குறைஞ்ச 3.5 கிலோ 4 கிலோ இருக்கிறோம். ஒரு பிறந்த கூட 3.5 கிலோ 4 கிலோ இருக்கு. அந்த சித்தெரும்பு அது சுள்ளுன்னு கடிச்சிட்டு அதை கூட அதுக்கு நம்ம விடுதலை பெற முடியல. அது கூட கத்தோட ஒரு நுழம்பு கொடுக்கான்னு வந்து அதை தட்டுறது கூட நமக்கு அந்த நேரத்தில் அந்த சிலையை கொண்டு தான் நமக்கு உதவி செய்து இந்த சித்தருக்கு கிடைக்காம அது செய்யாம நம்ம காப்பாற்றணும். நஜீஸில் விட்டும் தீ முத்துறதுக்கு போகிறாங்க நமக்கு நல்லதுன்னா தரணும். அப்பேற்பட்ட சிலைகளை நாம பார்த்தா அது ரஹமத்து, அல்லாஹ் ரஹமத்து. நம்ம கஷ்ட காலத்தில் உதவுனவங்க இல்லையா அவங்க பார்க்கிறோமே. இப்போ கஷ்டமான காலம் இது நீங்களுக்குதா ஒரு நல்ல அடையாளம். அது மட்டும் சூரத்து யாசின் ஓதுறதுக்கு பார்த்துக்கிறோம். சூரத்து யாசின் ஓதுனா யாசின் அதில் ஒரு கருப்பை ஒரு ஆள் மனாங்க ஓத கண்டா அவருடைய தீன் சலாமத்தா இருக்குது. சன்மார்க்கம் அவருடைய தீன் 24 இருக்குன்னு அர்த்தம். 14 18 21 22 24 சொக்க தங்கமா இருக்குது. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன் யாசின் ஒரு குர்ஆன் ஹக்கீம் இன்னைக்கா அலா சிராத்தின் முஸ்தகீம் ஹபீபா சொன்னான். நீங்க நம்ம ரசூல் மார்க்கில் உள்ளவங்க, நீங்க ஹக்கில் சிராத்தின் முஸ்தகீம் இருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப நாம ஓதுறதுக்கு யார் பார்த்தாலோ அல்லது ஓத கேட்டாலோ அவருடைய தீன் 24 இருக்கு. அங்கிட்ட இங்கிட்டு திரும்பணும்னு தேவையில்ல. ஊசிக்கு நூல் போட்டாப்புல இருக்குது. இப்ப இருக்கிற அக்கீதா சித்தாந்தம் கொள்கையை பத்தி பிடிச்சி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்ல எல்லாம் இருக்குதப்பா, பெரிய பாக்கியம். நேற்றுக்கு உட்கார்ந்தாரு இல்லையா ராத்திரி நான் பார்த்திக்கிறேன் விளங்குச்சா. அதனால அவர் பார்த்தா அவருக்கு மட்டும்தான் இல்லை எங்களுக்கும் சொன்னேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான், ஒரு இட்லிக்கு தான் குத்தி பார்க்குறாங்க. அது போல ஒரு இறைச்சித்துல தான் நச்சு பார்க்கணும். அது போல நம்மளோட இஹ்வான்கள்ல நம்மளோட சித்தாந்தம் அவர் பார்த்து நம்ம குத்தியா மஞ்சளுக்குள்ள மட்டும்தான் இல்லை, முபாரக் மௌலான பிள்ளை, ஷாதியா தெரிக்கா பிள்ளை, நக்சபந்தியா தெரிக்கா மௌலானா ரிஃபாயின் மௌலானா. ஆக சுன்னத்துல் ஜமாத்தின் மேலே ஒரு மதகபை ஏற்று ஷேஃப்மார்களை பிடிச்சிருக்கூடிய எல்லாத்துக்குமே அவர் பார்த்த ஒரு அடையாளம் இருக்குதா அது எல்லாத்துக்கும் சரியா? ஸல்லல்லாஹு